தமிழகத்தின் தலைமகன் மதிப்புக்குரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், சிவாலய சிவாஜி கணேசன் அவர்கள், டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்கள் உங்கள் முன்னிலை. என் உயிரின் மேலான என் அருமை தமிழ் பெருமக்களே, என் உயிரே, என் ரத்தமே, என் தமிழே, என் தமிழ்த்தாயே, என் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருடைய பொற்பாத கமலங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உரித்தாகட்டும். இந்த தமிழ் விழாவை சிறப்பாக அமைத்துக் கொடுத்திருக்கின்ற தமிழ் அன்பன், இதற்காகவே பறந்து வந்திருக்கின்ற என் அருமை நண்பர் அப்துல் ஹமீத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த சலாம் அலைக்கும். இந்த விழாவிலே தேன்மழை பொழிகிறதோ அமுதமழை பொழிகிறதோ என்று நம்முடைய காதெல்லாம் இனிக்க இந்த இசை விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்ற என் அருமை கண்மணி தேனிசை தென்றல் தேவா அவர்களுக்கு, இந்த மேடையிலே பாடிய என்னுடைய பெயர் தெரியா சொல்ல முடியாத அருமை பாடகர்களுக்கு, என் அருமை சகோதரி சுசீலா அவர்களுக்கு, அருமை நண்பர் கஃபார் அவர்களுக்கு, அருமை கண்மணி சுகன்யா அவர்களுக்கு, நடிப்புலக மேதை சவுகார் ஜானகி அவர்களுக்கு, இளமையும் எழிலையும் கவர்ச்சியையும் சினிமா உலகத்திற்கு அள்ளி அள்ளி தந்த சரோஜா தேவி அவர்களுக்கும், என்னுடைய உடன்பரவா சகோதரர் தாமீம் அவர்களுக்கு, அருமை தம்பி ஈஸ்வரன் அவர்களுக்கு, நானே பார்த்து திகைக்கின்ற என் அருமை கண்மணி டைரக்டர் பாலச்சந்தர் அவர்களுக்கு, என் ஊருக்கு பக்கத்து ஊருக்காரர் முஸ்தபா அவர்களுக்கு, இமயம் சிகரம் என்று புகழப்படுகின்ற என் அருமை கண்மணி பாரதி ராசா அவர்களுக்கு, கவியா கண்ணதாசனுக்கு முன்பு பிறந்திருந்தால் அவனை முந்தி இருப்பாய். பரவாயில்லை, அவனுக்கு பின்பு பிறந்தாலும் அவனை உந்தி விடுவாய். என் வைரமே முத்தே, உனக்கு இந்த விழாவினை ஏற்பாடு செய்த என் அருமை கண்மணிகளுக்கு, நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி, வணக்கம். பல ஆண்டுகளுக்கு பிறகு உயிரோடு உங்களை நான் பார்க்கின்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இதே மேடையில் தான் உங்களுக்கு முன்பாக நான் மயங்கி விழுந்தேன், இறக்கும் தருவாய்க்கு சென்றேன். அப்போது சொன்னேன், மீண்டும் இங்கே வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று. அதை இன்று நிறைவேற்றி இருக்கின்றேன். அப்போது நான் உடல்நலம் இல்லாமல் இங்கு வந்தது நான் கொடுத்த வாக்குக்காக, தமிழன் கொடுத்த வாக்கை மீறமாட்டான் என்று நிரூபிப்பதற்காக. உடல்நலம் இல்லாமல் இருந்தும் மருத்துவர்கள் நான் வெளியே போகக்கூடாது, ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது என்று சொல்லியும் உங்கள் மேல் கொண்ட காதலால், அன்பால், என் தமிழ் மேல் கொண்ட பற்றுதலால், என் தமிழ் மக்கள் மேல் நான் கொண்டிருக்கின்ற அன்பால் இங்கு வந்து உங்கள் முன்னால் மயங்கி, உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய அன்பு, நீங்கள் ஆண்டவரை வேண்டிக் கொண்டது அத்தனைக்கும் பலன் கிடைத்து, அந்த பலன் இன்று என் மனைவியின் மாங்கல்யத்தை காப்பாற்றியது. இந்த பிள்ளைகளுடைய கலையெல்லாம் காணுகின்ற வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. உங்களை மீண்டும் சந்திக்கின்ற ஒரு பெரும் பேரை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. இதற்கு காரணம் உங்களுடைய அன்பும் ஆசியும்
ஆண்டவனை நீங்கள் கேட்டுக்கொண்ட அந்த வரமும் தான் என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகாது. என்னை பற்றி நான் அதிகம் சொல்லிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பிள்ளைகள் வாயார மனமாற சொன்னார்கள். வாயார சொல்வது வேறு, மனமாற சொல்வது வேறு. அதிலும் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து பேசுவது வேறு. என் அருமை தம்பி பாலச்சந்தர் அவன் எழுத்தாளனாகி பல ஆண்டுகளாகிறது எனக்கு தெரியும். ஆனால் அவன் கவிஞனாகி இப்போதுதான் நான் காண்கின்றேன். இவர்களெல்லாம் பணத்துக்காக வந்திருக்கிறார்கள் அல்லது புகழுக்காக வந்திருக்கிறார்கள் அல்லது அப்துல் ஹமீத் இத்தனை 1000 மைல் பறந்து வந்திருக்கின்றானே, அவன் இந்த காட்சியை உங்கள் முன்னால் எடுத்து காட்டவா? இல்லை. என் மீது கொண்ட அன்பினால், பாசத்தால் இந்த பிள்ளைகள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றது. தமிழர்கள் அல்லவா, அவர்களுக்குள்ள பெருமை. தமிழனுக்கே அதுதானடா பெருமை. அதனால்தான் ஒவ்வொரு ஊருக்காரனும், சீனாக்காரன் அவர் ஊர் என்றான், அமெரிக்காக்காரன் தன்னுடைய ஊர் என்றான், இங்கிலாந்துக்காரன் தன்னுடைய ஊர் என்றான். தமிழன் மட்டும்தான் அப்பா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். அதனால் தானே அப்பா நீங்கள் இத்தனை பேரும் ஆயிரக்கணக்காக இங்கே வீட்டு நிற்கிறீர்கள். நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு, தமிழன் கால் வைத்த இடமெல்லாம் சிறப்பு. எங்கு தமிழன் கால் வைக்கின்றானோ அங்கெல்லாம் அந்த நாடெல்லாம் சிறப்பாக இருக்கும். அரேபியா எங்கே, அமெரிக்கா எங்கே, மாலதீவ் எங்கே, மொரீஷியஸ் எங்கே, ஏன் சிங்கப்பூர் எங்கே, தமிழன் இங்கே வந்ததால் தான் இந்த நாடெல்லாம் சிறப்பு பெற்றது என்று சொன்னால் நிச்சயமாக எந்த அரசியல்வாதியும் மறுக்க மாட்டான். நான் தமிழனிலே ஒருவன், தமிழ் கூட்டத்திலே ஒருவன். ஆகையால் அந்த பெருமையிலே நான் பூரித்து புலகாங்கியமாகி நிற்கின்றேன். எல்லாம் இன்று எனக்கு சேர்த்துக் கொடுத்த முஸ்தபா அவர்களுக்கும், என் அருமை நண்பன் ரஹீம் அவர்களுக்கும், அவருடைய நண்பர் ஜாஃபார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த இடத்துல இத்தனை வருஷத்திற்கு பிறகு என் வார்த்தையை நான் நிறைவேற்றி விட்டேன். உங்களை காண்பேன் என்று சொன்னதை என்னை காண வந்திருக்கும் உங்களுக்கும், இந்த விழாவினை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும், எந்த பலன் கருதாது உள்ளத்தோடு உள்ளமாக என் மீது அன்பு கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அத்தனை கலை பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி.